ஓகே கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ காலையில் 5 மணிக்கு நிறைய பேர் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவாங்க. பட் நம்ம இதுக்கு முன்னாடி வரையும் காலையில் 5 மணி வரைக்கும்லாம் அந்த அளவுக்குலாம் எழுந்திரிச்சது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு 48 நாளைக்கு நம்மளால் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க முடியுதான்றதை பார்ப்போம். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட டெவலப்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் நமக்கு லாங்காகவும் பெட்டராகவும் போகணும் அப்படின்னா, சரிங்களா, மோஸ்ட்லி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வேளை நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா டெய்லியும் இதுக்கப்புறம் 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். ஸோ பார்ப்போம் எப்படி டெவலப்மெண்ட் இருக்குது என்ன அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா, ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக போகணுன்னா அந்த நாள் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அந்த நாள் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். ஸோ எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமா இந்த விஷயத்தை சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது லைஃப் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெவலப்மெண்ட்டு 48 நாளைக்கு நம்மளால் 5 மணிக்கு எந்திரிக்க முடியுதான்றதை பார்ப்போம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.